ஹாய் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். 2022ல ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அண்டர் எஜுகேஷனல் சைக்காலஜில என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் மென்ஷன் இட் இன் த கமெண்ட் so that it will be very encouraging for me to post some more videos like this. ஓகேங்களா? ஸோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இல்ல வந்துட்டு கிளாஸஸ் போடணும்னு சொல்லுங்க, அது பண்ணுவோம். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மென்ஷன் இட் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் எஸ், ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணணும், பிஜிடிஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், பிஇஓக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் சைக்காலஜி சம்பந்தமா அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் 8438744608. வித் தட் நோட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Dash declares that the state shall provide free and compulsory education to all children of the age of 6 to 14 years. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை மாநிலங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு இது. இப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆர்டிகல் 21A. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு 6 வயசுல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 21A. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் அப்படின்ற வேர்டு வந்துட்டு எங்கேயுமே மென்ஷன் ஆயிருக்காது. பட் ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஈவன் பிஎட்ல கூட கண்டெம்பரரி இந்தியா அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கும். அதுல வந்து ஆர்டிகல்ஸ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின்லயுமே 2022ல கேட்டிருக்காங்கன்னும் போது அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் படிச்சாலே போதுமானது. ஸோ இங்க ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 14, 15, 30 இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்குன்னும் போது ஜஸ்ட் இதோட ஆன்சர் மட்டும் நீங்க பார்த்துட்டு போகாம ஆர்டிகல் 14னா என்ன, 15னா என்ன, 30னா என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ஒரு கொஸ்டினை அணுகணும். இப்போ ஆர்டிகல் 14 என்னன்னு பார்ப்போம். The state shall not deny to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India. இந்திய எல்லைக்குள் எந்த ஒரு நபருக்கும் சட்டத்தின் முன் சமத்துவத்தையோ அல்லது சட்டங்களின் சமமான பாதுகாப்பையோ அரசு மறுக்க கூடாது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் லா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பு அரசு கொடுக்கணும், மறுக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு சமத்துவத்தை குறிக்கிற ஒரு ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுற ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர்டிக்கல் 14. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 எதை பத்தின லா அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது வந்துட்டு ஆக்சுவல் ஆர்டிக்கல் வந்துட்டு இந்த செகண்ட் லைன் பாருங்க. The state shall not discriminate against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. நோ பார்ஷியாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் தீஸ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 15. இன்னும் சில கிளாசஸ் இருக்கும், பட் நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 30 பார்ப்போம். இந்த ஆர்டிகல் 30ன்றது வந்துட்டு மைனாரிட்டி குரூப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆர்டிகல் 30 ஆர்டிகல். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது ஆர்டிகல் இஸ் பேஸ்ட் ஆன் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். All minorities, whether based on religion or language, shall have the right to establish and administer educational institution of their choice. ஓகேங்களா? மதம் அல்லது மொழி சார்ந்த அனைத்து சிறுபான்மையினரும் தங்கள் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் முறையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டியன் ஸ்கூலா இருக்கட்டும், இந்த மாதிரியான சிறுபான்மையினர் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு
அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த அந்த ரைட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 30. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இட்ஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ரிலீஜியன், இட்ஸ் ஆல்சோ ஃபார் த பேஸ்ட் ஆன் தி லாங்குவேஜ். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, த ஸ்டேட் ஷால் நாட் in granting aid to educational institution discriminate against any educational institution on the ground that it is under the management of a minority, whether based on religion or language. இந்த இந்த ஸ்டான்ஸாவும் வந்துட்டு ஆர்டிகல் 30க்கு கீழே தான் வருது. அத கல்வி நிறுவனங்களுக்கு உதவி வழங்குவதில் மதம் அல்லது மொழி சார்ந்ததாக இருந்தாலும் சிறுபான்மையினரின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது என்ற அடிப்படையில் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கும் எதிராக அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு சிறுபான்மையினர் ஸ்கூல்ஸ் இல்ல வந்துட்டு அந்த மத்த ஸ்கூல்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி காட்டக்கூடாது அகெயின் அப்படின்றாங்க. சோ மத்த ஸ்கூல்ஸ் எப்படி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரிதான் மைனாரிட்டி ஸ்கூலுக்கும் ஹெல்ப் பண்றதுல அந்த ஹெல்பிங் உதவி வழங்குறதெல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 30. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the Central Board of Secondary Education, New Delhi started the open school on dash. எப்போ வந்துட்டு நியூ டெல்லியில ஓப்பன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து சிபிஎஸ்சிக்கு கீழே. ஸோ இதுல சிபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். என்னைக்குன்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆன் ஜூலை 1979. இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஓப்பன் ஸ்கூல்ல தான் இவங்க கேக்குறாங்க. இதுதான் இங்க வந்து ட்ராப் வேர்ட். ஸோ பார்ப்போம், ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். The CBSE open school, which later became known as the National Institute of Open Schooling. இந்த சிபிஎஸ்இ ஓப்பன் ஸ்கூல்ன்றது இப்ப எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இது ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விரிவாக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, NIOS. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இனிஷியலி ஸ்டார்டட் பை சிபிஎஸ்இ இன் நியூ டெல்லி இன் ஜூலை 1979. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூல் தான் வந்துட்டு ஜூலை 1979 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அதை எப்போ ரீநேம் பண்ணாங்க அப்படின்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு 1989 வந்துட்டு நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னுட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2002 வந்துட்டு என்ன ஆயிருக்கு, அகெயின் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்ட்டு 2002 அகெயின் ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் NIOS அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே தான் வந்துட்டு நிர்வகிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆடட் பாயிண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் சிபி பத்தி படிக்கிறோம், ஓப்பன் ஸ்கூல் பத்தி படிக்கிறோம்னா அதை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தேடி படிக்கணும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து தமிழ்ல கொடுத்துருக்கேன். தேசிய கொஸ்டினையும் தமிழ்ல பார்த்துருவோம். மத்திய இடைநிலை கல்வி கழகம் புதுதில்லியில் திறந்த பள்ளி முறை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? சோ திறந்தவெளி பள்ளி நிறுவனம் NIOS என்று அறியப்பட்ட சிபிஎஸ்இ திறந்தவெளி பள்ளி ஜூலை 1979 புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி 1989 ஒரு தடவை வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்றாங்க. அதை வந்து NOS சொல்றாங்க. 2002 அகெயின் நேம் சேஞ்ச் பண்ணி அதை வந்து NIOS தேசிய திறந்தவெளி பள்ளி அப்படின்னு மாத்துறாங்க. ஓகேங்களா? நேம் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The ultimate goal of health education is the adoption of healthy lifestyle by every individual, points out by அப்படின்னு கேட்டிருக்கு. The right answer is WHO. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல இருந்து கேட்ட கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த டாபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும் போதும் MCIனா என்ன, ICMRனா என்ன, NEPனா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதோட விரிவாக்கம் எல்லாருக்கும் தெரியும். MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதோட விரிவாக்கமும் தெரிஞ்சுக்கோங்க. MCI பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இதுவும் பார்த்துக்கோங்க.
இந்திய மருத்துவ கவுன்சில் தற்போது செப்டம்பர் 2020 முதல் தேசிய மருத்துவ ஆணையத்தால் மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் மருத்துவ கல்வியின் உயர்தரங்களை நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் மருத்துவ தகுதிகளை அங்கீகரிப்பதற்கும் பொறுப்பான சட்டப்பூர்வ அமைப்பாகும். ஸோ எம்சிஐனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ இதை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை. இதை பற்றியும் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன் டீட்டெயில்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The National Unity Committee was formed in dash. தேசிய ஒற்றுமை குழு எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து 1968. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணணும். நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த நேஷனல் யூனிட்டி கமிட்டிக்கு இன்னொரு நேம் இருக்கு, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ஐசி ஷார்ட்லி கால்ட். இது வந்து 1961 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, பை பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னும் போது டு அட்ரஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் கம்யூனலிசம், காஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 1962 நடந்திருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, த கவுன்சில் வாஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் in 1968 under the leadership of Prime Minister Indira Gandhi. ஓகேங்களா, to reinvigorate efforts toward national unity and integration. இது எவ்வளோ ஒரு டிராப்பிங்கான கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்க்கும் போது ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்கு அப்படின்னுட்டு 1961 தானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இங்க 1961ன்றது ஆப்ஷன்ல இல்லதான். ஓகேங்களா, பட் எவ்வளோ நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணோம்னு பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து இங்க இருக்கு. ஸோ ரீகான்ஸ்டிடியூட்டட் இன் 1968. ஸோ இந்த எஃபர்ட்டை எதுக்காக எடுக்கிறாங்க? நேஷனல் யூனிட்டி அண்ட் இன்டகிரேஷனுக்காக. ஓகேங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1968. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஸ்டேட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்டர் த ஒரிஜின் ஆஃப் த சொசைட்டி. த ஸ்கோப் ஆஃப் த ஸ்டேட் இஸ் லிமிடெட். Statement 2 na society is prior to the state, the scope of the society is much wider. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் சரி, ஸ்டேட்மெண்ட் 2வும் சரி கரெக்ட். இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சமுதாயம் தோன்றிய பின்னரே அரசு என்ற அமைப்பு தோன்றியது, உண்மை. ஓகேங்களா, சோ அரசின் எல்லை வரையறுக்கப்பட்டது. இப்போ ரெண்டாவது கூற்று பாத்தீங்கன்னா, சமுதாயமானது அரசு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது, அதுவுமே உண்மைதான். ஓகேங்களா, சோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? சொசைட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது இன்டைரக்ட்லி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் ஹேஸ் அ லிமிடெட் ரோல் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ விச் இஸ் கரெக்ட். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது அப்படின்னும் போது சேம் திங் தான், வேற ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. சொசைட்டி எக்ஸிஸ்டட் பிஃபோர் த ஸ்டேட். சொசைட்டி ஸ்கோப் இஸ் ப்ராடர் தென் த ஸ்டேட். ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே விஷயம் தான் சொல்ல வராங்க, வேற வேற வேர்ட்ஸ், அண்ட் போத் ஆர் கரெக்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டினும் வரும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் நீங்க எஜுகேஷன் சைக்காலஜில நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், establishment of diet was a result of one of the recommendation of. ஸோ டயட்னு வந்தாலே இது வந்து யூனிட் 8. ஸோ இது வந்துட்டு டயட்டுங்கிறது வந்துட்டு எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்பிஇ 1986 தான், நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1986. அப்போ இதெல்லாம் என்ன ஆப்ஷன் பார்க்கணும். ஓகேங்களா, எஜுகேஷன் கமிஷன் 1966 என்னது, என்ன சொல்ல வருது? யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் என்ன சொல்ல வராங்க? செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு ஜஸ்ட் பிரீஃபா நான் சொல்றேன். இப்போ நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் மட்டும் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 1986 வந்துட்டு கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னும் போது, டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் அசசிபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா அட் ஆல் லெவல்ஸ். ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், இதுதான் அதோட விஷயம். ஓகேங்களா, இப்போ இவங்க என்ன பண்றாங்க, மேஜரா எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்க
ஃபோக்கஸ் பண்றாங்க. எதனால அப்படின்னா வந்துட்டு டீச்சர்ஸ் பிளேஸ் அ குரூஷியல் ரோல் இன் எஜுகேஷன் சிஸ்டம். உண்மைதானே? ஸோ டீச்சர்ஸ் இல்லாம எப்படி ஸ்கூல்ஸ் ரன் ஆகும்? ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒரு டயட்ன்னு ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. இந்த டயட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இந்த இன்ஸ்டிடியூட் ஐ மீன் இந்த அமைப்பு எதுக்கு அப்படின்னா வந்து டீச்சருக்கு ட்ரைனிங் தர ஒரு இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா? These are teacher training institute established at the district level to provide pre-service, in-service training to elementary school teachers. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயட்ல இருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்களா? இதுல எஜுகேஷன் கமிஷன் 1966 பார்ப்போம் ஃபர்ஸ்ட். So this commission, okay, Education Commission 1964 to 66, இந்த கமிஷனை கோத்தாரி கமிஷன்னு சொல்லுவாங்க. கோத்தாரி கமிஷன் கொடுக்காம எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் கமிஷன் 1966 கொடுத்திருக்காங்க. ஸோ எஜுகேஷன் கமிஷன் 1966நாலும் கோத்தாரி கமிஷன்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து அண்டர் த சேர்மேன்ஷிப் ஆஃப் டிஎஸ் கோத்தாரி. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்துட்டு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948-49. ஸோ இந்த கமிஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஏன்னா இதோட சேர்மேன், இந்த கமிஷன் வரும்போது யார் சேர்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கமிஷன் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்ன சஜஸ்ட் பண்ணாங்க எஜுகேஷன் ரிலேட்டடா, இந்த மாதிரி வந்து நீங்க டீடைல்டா படிக்கணும். எல்லாம் இந்த டீடைல்டு திங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னோவேஷன்ஸ் அந்த புக்ல இருக்கும். நாகராஜனோட இன்னோவேஷன்ஸ் புக்ல இருக்கும். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்ன்றது இயர் முக்கியம். 1952-53 இயர் கேட்கலாம். ஸோ ஆல்சோ நோன் அஸ் முதலியார் கமிஷன். முதலியார் கமிஷன் அப்படின்னும் போது இட்ஸ் சிம்பிள், நேம்ட் ஆஃப்டர் இட்ஸ் சேர்மேன்ஷிப் டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் எதுக்காக அப்படின்னா டு எக்ஸாமைன் த ஸ்டேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகேங்களா? செகண்டரி எஜுகேஷனை வேற ஒரு லெவல்ல கொண்டு போகணும், குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த முதலியார் கமிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அதே மாதிரி எஜுகேஷன் கமிஷன்னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன, இயர் என்ன, இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? And next question, the developmental changes can be grouped into dash main categories with some being interrelated. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரைட் ஆன்சர் இஸ் பி. 4 மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. இதுல பாருங்க, மேம்பாட்டிற்கான மாற்றம் டேஷ் முக்கிய வகைப்பாடுகளையும் அவை தம்முள் இடையுறவு கொண்டதாகவும் உள்ள தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டெவலப்மெண்டல் சேஞ்ச் வந்துட்டு 4 மெயின் கேட்டகரிஸா பிரிக்கப்படுது அண்ட் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஸோ இதை கொஞ்சம் பார்ப்போம். என்ன அந்த 4 மெயின் கேட்டகரிஸ்ன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், இன்னும் மாரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட் என்னும் போது சேஞ்சஸ் இன் ஷேப், உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை சொல்றது வந்துட்டு பிசிக்கல் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் growth in height, weight, puberty, brain development இதெல்லாம். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ன்றது பிரெயினை சார்ந்த விஷயங்கள், அதுல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் அக்வயர் பண்றது எப்படி, லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் எக்ஸாம்பிள். எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்ன்றது சேஞ்சஸ் இன் எமோஷன்ஸ், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாம். ஸோ இதுல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எப்படி நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறோம், எப்படி மற்றவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறோம், ஹவு வி ஆர் டெவலப்பிங் எம்பத்தி, இதெல்லாம் வந்துட்டு எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா மாரல் டெவலப்மெண்ட், சேஞ்சஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் அண்ட் ராங், எத்திக்கல் ரீசனிங். ஸோ வந்துட்டு நீதி நெறிகளோட நடந்துக்கக்கூடிய டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போது டெவலப்பிங் கன்சைன்ஸ், fairness and respect for rules, இதெல்லாம் சில examples. So there are 4 main categories in developmental changes. Next,
In learning, comparison of success to reward or failure to punishment is based on dash. ஸோ இது வந்து யூனிட் 5 தாண்டெக்ஸ் லா ஆஃப் லேர்னிங் படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் கரெக்ட் ஆயிடுவீங்க. ரைட் ஆன்சர் இஸ் லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ தெர் ஆர் 3 laws in தாண்டெக்ஸ், லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் எஃபெக்ட். ரொம்ப நீங்க டீட்டெயில்டா படிச்சீங்கன்னா தான் இந்த ரைட் ஆன்சர் கரெக்ட் ஆக முடியும். இட்ஸ் வெரி ஈஸியான தியரிஸ் இது, லாஸ் இது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இந்த சக்சஸ், ரிவார்ட், ஃபெயிலியர், பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி வேர்டை பார்த்தாலே வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் எஃபெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த ரைட் ஆன்சர். புக்லயுமே நீங்க பார்க்க முடியும். இது வந்து அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி புக்கு. இந்த லைன் பாருங்க. He concluded that while reinforcement in the form of reward or incentives increase the strength. ஒரு ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், எஸ்ஆர் கனெக்ஷன் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பெயின் அண்ட் பனிஷ்மெண்ட், பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எஸ்ஆர் கனெக்ஷன் ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸ், இந்த கனெக்ஷன் வந்துட்டு வீக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ரிவைஸ்டு லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ பாத்தீங்கன்னா லா ஆஃப் எஃபெக்ட்ல கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, ஸோ புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. எஜுகேஷன் தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா புக்ல இருக்கு, பட் ஸ்டில் சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அப்டேட்டடா கேட்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லேர்னிங் அண்ட் டேஷ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ப்ராசஸ் டு ஈச் அதர். கற்றல் மற்றும் டேஷ் என்பன ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்பு உடைய நிகழ்வுகள் ஆகும். ஓகே, ஸோ இது வந்துட்டு லேர்னிங்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, மெச்சுரேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மூணுமே வந்துட்டு அந்த டெவலப்மெண்டல் டாஸ்க் கீழே வர டாபிக்ஸ். இது வந்து மூணுமே வந்து சின்ன சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப கிளியரா இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அகெயின் இட் இஸ் கிவன் இன் த புக் அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி, எஸ்கே மங்களோட புக்ல பாத்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் மெச்சுரேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. மெச்சுரேஷன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் ரிசல்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் த லேர்னிங் அண்ட் மெச்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். And next question, the totality of attitudes, judgment, and values of an individual relating to his behavior, abilities, and qualities is referred to as dash. தனி ஆளின் ஒட்டுமொத்த மனப்பான்மை, தீர்வு மற்றும் நியதி என்பது அவனுடைய நடத்தை, திறன் மற்றும் பண்புகளை தொடர்பு படுத்துவது என்பது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ செல்ஃப் எஸ்டிமா, செல்ஃப் கான்செப்டா, செல்ஃப் ரியலைசேஷனா, செல்ஃப் ரியலைசேஷனா அப்படின்னு தெரியணும். ஸோ இது வந்துட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி அனிதா குல்ஃபோக் அவங்களோட புக்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அதுல இருக்கு இதோட டீடைல்டு திங்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு த ரைட் ஆன்சர் இஸ் செல்ஃப் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ், இன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.